நொளம்பூர் கொலை சம்பவத்தில் ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் போலீசார். சென்னை நொளம்பூரில் சஞ்சய் என்பவர் வீடு புகுந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நொளம்பூர் கொலை சம்பவத்தில் ரவுடி சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். சாலமன், விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை நொளம்பூர் பகுதியை சேர்ந்தவர் முருகதாஸ். இவருக்கு திருமணமாகி செல்வி என்ற மனைவியும் அதே போன்று சஞ்சய் மற்றும் சரத்குமார் என 2 மகன்களும் இருக்கின்றனர். மகன்கள் இருவரும் தனியார் நிறுவனத்துல வேலை செய்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் நேற்று இரவு முருகதாஸ், அவரது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளும் வீட்டுல தூங்கி கொண்டு இருந்திருக்கிறார்கள். அப்போது திடீரென வீட்டிற்குள் புகுந்த 8 பேர் கொண்ட ரவுடி கும்பல் ஒன்று முருகதாஸ் வீட்டில புகுந்து முருகதாஸ், அவரது மகன் சஞ்சய், சரத்குமார் ஆகியோரை கத்தியால சரமாரியாக வெட்டி விட்டு தப்பி சென்றனர். மூவரோட அலறல் சத்தம் கேட்டு எழுந்து வந்த செல்வி, கணவர் மற்றும் பிள்ளைகள் மூவரும் ரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்து உடனடியாக இது குறித்து அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர். மூவரையும் மீட்டு சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்ற நிலையில அங்கு மூவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் மகன் சஞ்சய் மட்டும் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில 2 பேர், முருகதாஸ் மற்றும் அவரது மகன் சரத்குமார் ஆகிய இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் குறித்து நொளம்பூர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேர்ல உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து போலீசார் முதற்கட்ட விசாரணையில சஞ்சய் கடந்த 2 தினங்களுக்கு முன்பதாக மதுரவாயில இருக்கக்கூடிய ரவுடி கார்த்திக் என்பவரோட சகோதரர் உதயாவை ஏதோ காரணத்திற்காக பிரச்சனை ஏற்பட்டு தாக்கி இருப்பதும், இதனால ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாகத்தான் நேற்று இரவு சஞ்சய் தண்ணீர் கேன் எடுத்துக்கொண்டு வரும்போது ரவுடி கார்த்திக் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஒன்று சேர்ந்து வீண் தகராறுல ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் சஞ்சய் அவரிடம் வாக்குவாதம் செய்துவிட்டு வீட்டிற்கு சென்ற பின்பு அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த கார்த்திக் தலைமையிலான 8 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக சஞ்சய் உட்பட அனைவரையும் வெட்டி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது இந்த வழக்குல முக்கியமாக பார்க்கக்கூடிய நபரான ரூபேஷ், அவர்தான் முக்கிய நபராக, அவர் சி கேட்டகரி ரவுடியாக மதுரவாயில செயல்பட்டு வருவது தெரிய வந்திருக்கிறது. அவரை போலீசார் பிடிக்க சென்ற போது திடீரென காவலர்களை தாக்கிவிட்டு தப்ப முயற்சித்த போது தற்காப்புக்காக காவல்துறையினர் ரூபேஷோட கால் முட்டியில துப்பாக்கியால சுட்டு பிடித்திருக்கிறார்கள். இதே போன்று இவ்வழக்குல தொடர்புடைய மொத்தம் 8 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அனைவரிடமும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுல ரூபேஷ் என்பவர் காலில் துப்பாக்கியால சுட்டு பிடிக்கப்பட்ட நிலையில அவர் மட்டும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு சிகிச்சையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதுதான் முன்விரோதம் காரணமாகத்தான் இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்ற கோணங்கள்ல இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கையில சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தற்போது ஒரு ரவுடியை காலில் சுட்டு பிடிக்கக்கூடிய சம்பவமானது அப்பகுதியில மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.